அடித்தளம் என்பது ஒரு செயலுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். சிலவற்றை செய்தால்தான் சில செயல்களை ஆரம்பிக்க முடியும் என்று இருக்கும். சிலவற்றை செய்தால்தான் சில செயல்களை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை சிறப்பாக செய்து காட்ட இயலும் என்று இருக்கும். இந்த அடித்தளங்களை தெளிவாக கற்றுக்கொள்வதும் இதை கடைப்பிடித்தே கவனமாக செயல்படுவதும் உத்தம காரியமாகும். தீர்க்கதரிசன ஆற்றலில் தெளிவு இருந்தால் இந்த அடித்தளத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொள்ள முடியும். இந்த அடித்தளத்தை ஆணித்தனமாக கடைப்பிடிப்பது என்பது கற்றல் மூலமே வரும். கற்றுக்கொள்ளும் ஆர்வமுடைய அனைத்து உயிரினங்களாலும் அடித்தளத்தின் அருமையை புரிய முடியும். லட்சியத்திற்கும் அடித்தளம் தேவை. அலட்சியம் இல்லாமல் இருக்கவும் அடித்தளமானது தேவை. ஒரு மானுடர் ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டால் அந்த லட்சியத்திற்காக தேவைப்படும் அடித்தளமானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அடித்தளம் எனப்படும் ஆணிவேரை அசைக்க முடியாத வகையில் வைத்து கொள்ள வேண்டும். நன்மைக்கான செயல்களை செய்ய வேண்டும். நற்பெயரை வாங்க வேண்டும். நல்லதை எதிர்பார்க்க வேண்டும் என்னும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளும் எல்லா உள்ளங்களும் அதற்கு தேவையான அடித்தளத்தை நிச்சயம் தெளிவாக இருக்கும் வகையில் பார்த்து கொள்ளும். இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். ஒரு செயலினை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அடித்தளம் என்பது மிகவும் முக்கியமாகும். அடித்தளமே மூலாதாரம். அடித்தளமே விடிவெள்ளி. அடித்தளமே வழிகாட்டி. அனைத்தும் அடித்தளத்திலிருந்தே ஆரம்பமாகும். அடித்தளமே அனைத்திற்கும் ஆரம்பமாகும். இவ்வாறு மகத்துவம் நிறைந்து விளங்கும் ஆரம்பத்தை போற்றி புகழ வேண்டும்.